நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல குரு பெயர்ச்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா இருக்குமா. ஓகே சார். ரிஷபராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். அவங்களோட குரு பெயர்ச்சி கிரக நிலைகள் எப்படி சார் இருக்கு? சரி, இப்ப இந்த ரிஷபத்திற்கு உங்களுக்கு 8-11 அதிபதி. இந்த 8 அதாவது பணவரஸ்தானம் ஒன்று இருக்கு. அதாவது 2, 5, 8, 11 என்பது பணபரஸ்தானம் பண வருமானங்கள் அதிகமாக வரக்கூடிய ஸ்தானம். அப்ப பொதுவாகவே குரு அவரே அந்த தனகாரகன், அவர் வருமானத்துக்குரியவர் தான். அவரே அவருடைய காரகர், தனகாரகர், அந்த காரகத்துக்குரியவர். அவரே 8-11 உபஜயஸ்தானம் பணபரஸ்தானம் அப்படி ஆயிருது. அப்ப பணபரஸ்தானத்துக்குரியவரே ஆகி என்ன பண்றார், ரிஷபத்துக்கு 3ஆம் இடத்துக்கு போறார். என்னங்க 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம்ல அப்படின்னு பொதுவா எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். அது மறைவு ஸ்தானம் இல்லை, அது உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானம் என்ற மிகப்பெரிய பதவியின் மூலம் நல்ல பதவி, பணம். அதான் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்தை பார்ப்பார். 9ஆம் இடம் திரிகோணம். அதான் பதவியிலே உயர்ந்த பதவி, உயர்ந்த செல்வம், பெருஞ்செல்வம், மதிப்பு, மரியாதை அப்படின்னு தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு யோகமான ஒரு இடம் தான் அந்த இடம். ஆக 3ஆம் இடம் இருக்கக்கூடிய குருவால மிகப்பெரிய உயர்வான வாழ்க்கை உறுதியா உண்டு, அதுல மாற்றம் கிடையாது. அப்ப உங்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படும். ஆபரண சேர்க்கை, நகை ஆபரண சேர்க்கை. பொதுவாகவே அவருக்கு பேர் பொன்னன்னு ஒரு பேர் இருக்கு. குருக்கு தங்கத்துக்கு அதிபதி, பொண்ணுக்கு அதிபதி, பெண்ணுக்கு அதிபதி, குழந்தைக்கு அதிபதி, படிப்புக்கு அதிபதி, இப்படி எல்லா படிப்புக்கு, உத்தியோகத்துக்கு, அரசாங்கத்துக்கு, கஜானாக்களுக்கு எல்லாருக்குமே அதிபதி ஆகிறாரு. அப்ப அவர் இருக்கக்கூடிய இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா சந்திரனுடைய வீடு. சந்திரன் சேனாதிபதிக்கு சம்பந்தப்பட்டவர், சேனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியை, ஒரு தலைமை தாங்கக்கூடிய பதவியை கொடுப்பார். ஏன்னா 11ஆம் இடத்து அதிபதி, ரிஷபத்துக்கு 11ஆம் இடத்து அதிபதி குரு. அப்ப அந்த 11ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அரசனுக்கு நிகரான செல்வம், ஒரு ராஜ யோகம், பிரம்மாண்டமான சொத்துக்கள், பிரம்மாண்டமான பதவிகள், இப்படியெல்லாம் பெறுவதற்கு இந்த 11ஆம் இடம் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நிலையில இந்த 11ஆம் அதிபதியா இருப்பார். ஏன்னா இவர் இங்கிருந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடத்தை பார்க்கிறார், கடகத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்ப கடகத்திலிருந்து முதல் பார்வை எங்க பார்க்கிறார், ரிஷபத்துக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். என்னதான் ஒரு மனுஷன் நல்ல தொழில், நல்ல சம்பாத்தியம், பேர், புகழ், பதவி இருந்தாலும் நல்ல மனைவி வேணும்ல. கண்டிப்பா அந்த மனைவியை கொடுக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். சரி, சில பேர் கூட்டு தொழில் பண்ணுவாங்க. அந்த கூட்டு தொழில் சிறப்பா இருக்கணும், பார்ட்னர்ஷிப் கூட்டு தொழில், அந்த இடம் தான். சில அரசாங்க அரசியல், அதுக்கு 7ஆம் இடம் சரியா இருக்கணும். அப்ப அரசாங்க அரசியல் அந்த 7ஆம் இடம் என்பது செவ்வாயின் வீடு. அதை குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த அரசியல், அரசாங்க பதவி, அந்த மாதிரி ஒரு துறையில் மிகப்பெரிய சாதனை பண்ணக்கூடிய நிலையில் இருக்கும். அதுல பேரு புகழும் கிடைக்கும். அடுத்த அவர் பார்க்கக்கூடிய இடம் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் உயர்வு. அப்ப சொல்லிட்டேன், மிகப்பெரிய உத்தியோகம், மிகப்பெரிய பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், தெய்வம். அதாவது ஊர் உலகமே ஒரு தெய்வம் போல, ஒரு தெய்வ கடாட்சமா அவரை பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்தஸ்து, கௌரவம், பணம், புகழ், அந்தஸ்து எல்லாம் உயரும். எல்லாம் சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை ஏற்படும் ரிஷபத்திற்கு. அதாவது ரிஷபம் எல்லா துறையிலையும் சாதிக்க, முக்கியமா கலைத்துறை. ரிஷபம் ஒரு கலைத்துறை சார்ந்த ஒரு ராசி. அப்ப சினிமா துறையில அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், அதாவது இது கிடைக்கல, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கி தவிச்சவங்களுக்கு எல்லாம் ரிஷபராசிகளும் அப்படி ஒரு சினிமா வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்புல தன்னுடைய முழு திறமையை வெளியே கொண்டு வந்து வெற்றி சாதனை, ஒரு தங்க புதையல் போல. இது ஒரு ஜாக்பாட் அவங்களுக்கு. ரிஷபத்துக்கு இது ஒரு தங்க புதையல், தங்க ஜாக்பாட் அடிக்கக்கூடிய யோகமாக சிறப்பா அமைஞ்சிரும். புரிஞ்சுட்டீங்களா? அதனால 11ஆம் இடத்தை திரும்ப அவர் 9ஆம் பார்வையை பார்க்கும் பொழுது அரசனுக்கு நிகரான மிகப்பெரிய செல்வத்தையும், மிகப்பெரிய பதவியும், மிகப்பெரிய சொத்து சுகங்களையும், திருமண வாழ்க்கையும், முற்றிலும் சிறப்பாக முழுமையான வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை ரிஷபத்துக்கு நிச்சயமா உண்டு. ஓகே சார், எல்லாத்துலயுமே சூப்பர்னு சொல்லிட்டீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? இப்ப பொதுவா இந்த காலபுருஷத்துக்கு 4ஆம் இடம் என்பது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட இடம். சந்திரன் என்பது உடலுக்கு சம்பந்தப்பட்டவர்.
அந்த சந்திரன் வீட்டில் ம். இந்த குரு இருந்து ரிஷபத்துக்கு 7ஆம் இடத்தை பார்த்தாலும் அந்த 7ஆம் இடத்தினுடைய மகிமையெல்லாம் அப்படி ரிஷபராசிக்கு அப்படி ஆப்போசிட் ஆகும். ம். சந்திரன் இருக்கக்கூடிய இடம் தான் ராசி. அப்போ உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், எந்தவித பாதிப்பும் ஏற்பட போகிறது. ஓகே சார், எந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க கவனமா இருக்கணும்னு சொல்லிடுறீங்களா? இப்போ இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, தகப்பனார் ம். தகப்பனாருடைய பார்வை இருந்தாலும் தகப்பனாருடைய சொத்துக்கள் ஏதாவது விரயமாறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். ம். தகப்பனார் சொத்தை பாவப்புரியம் பண்ணும்போது அங்கேயும் சில பிரச்சனைகள் இருக்கும். ம். அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ம். ஓகே சார், கண்டிப்பா.